விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல ஏகாம்பரம்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தன்னோட ஒரே ஒரு மகனான கணபதிய செல்லமா வளர்த்தாரு. அதனால கணபதி படிக்காம எல்லாரையும் கூட்டி வச்சு கதை பேசிக்கிட்டே இருப்பான். ஏகாம்பரத்துக்கு வயசானதுனால கணபதிய பத்தி கவலை கொள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, தம்பி, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்ப்பா. நீ எப்படியாவது சொந்தமா உழைச்சு உன் கால்ல நிக்கிறதுக்கு கத்துக்கோடா தம்பி. அப்பா, என்ன பத்தி நீங்க கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பேச்சு வீரன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நல்லா பேசுறேன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்துப்பேன். அடே கணபதி, வாயால வாழறது, ஊரை கூட்டி வச்சு ஊர் பேச்சு பேசி கலாஷேபம் பண்றதெல்லாம் வேலைக்காகாது. உன் பேச்ச கேக்குறவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உன்னை ஆதரிப்பாங்க. காலப்போக்குல உன்னை மறந்து போயிடுவாங்கடா கண்ணா. வேலை இருந்தா பாரு. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்து காட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பத்தி நீங்க பயப்படாதீங்கப்பா. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும் இல்லையாடா? உனக்கு வேணும்னா வெங்கடாபுரத்துல இருக்க உன் தாய் மாமா விஸ்வநாதன் வீட்டுல கொஞ்ச நாள் இரு. அந்த கிராமவாசிகளுக்கு உன்னோட கலாஷேபத்தை நடத்தி பணம் சம்பாதிக்க முடிஞ்சா பண்ணு. அப்ப நான் உன்னை நம்புறேன். சரின்னு சொல்லி கணபதி அவனோட தாய் மாமா ஊரான வெங்கடாபுரத்துக்கு போனான். அங்க கொஞ்ச நாள் இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு அவனோட தாய் மாமா கணபதிய கூப்பிட்டு, டே தம்பி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுவும் செய்யாம இப்படி இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேனா அது எனக்கு மேல கஷ்டம் இல்லையா? நீ பணம் சம்பாரிச்சு அதுல உன் கால்ல நில்லு. அத கேட்டதும் கணபதி தன்னோட மாமாக்கு காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அவனோட மாமா, டே தம்பி, உன் கதையெல்லாம் கேட்க முடியாதுடா. அது மட்டும் இல்லாம அதை கேக்குறதுனால எந்த லாபமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வீட்ல இருந்தவங்கள ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருந்ததுனால கணபதி கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதனால கடுப்பான கணபதி ஊருக்குள்ள போனான். அங்க கூட அவன் கதைய கேக்குறதுக்கு யாருமே இல்ல. யாரும் சும்மாவும் இல்ல. யாரையாவது கூப்பிட்டா கூட அவங்க ஏதாவது ஒரு வேலையில இருந்தாங்க. அந்த கிராம மக்கள் பண்றது கணபதிக்கு பிடிக்கல. உடனே அந்த கிராம அதிகாரி கிட்ட போய், ஐயா, உங்க கிராம மக்களுக்கு நாகரிகமே தெரியல, பொழுதுபோக்குன்னா கூட என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கிறதே முதன்மையான கொள்கையா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலான்னு பார்த்தா யாருமே கேட்க தயாரா இல்ல. பணத்து பின்னாடியே இருக்காங்க சுயநலவாதிங்க அப்படின்னு கோபப்பட்டான் கணபதி. அப்போ கிராம அதிகாரி கணபதிய கொஞ்சம் கோபமா பார்த்து, நீ சொன்னது நிஜம்தான். எங்க கிராமத்துல ஜாலியானவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி வெட்டியா கதை பேசுறவங்க சுத்தமா இல்ல. என்னோட வா அப்படின்னு சொல்லி கணபதிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. சுத்தி மரங்கள் நட்டு வச்சிருந்த ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்த உனக்கு நான் இனாமா தரேன். இத வச்சு ஏதாவது பண்ணு. ஐயா, இந்த இடத்த வச்சு நான் என்ன பண்றது? உன்ன மாதிரி யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுக்கதான் இந்த புறம்போக்கு நிலத்தை வாங்கி வச்ச. நீ வந்ததுனால இப்ப இந்த இடத்த தரேன். அதெல்லாம் சரிங்க, ஆனா இத வச்சு நான் என்ன பண்றது? நீ நினைச்சபடி இது கிட்ட கதையெல்லாம் பேசி எப்படியாவது பணத்தை சம்பாரி. இது உங்க மக்களுக்கு கொடுக்கலாம்ல. முதல்ல நான் அப்படிதான் நினைச்சேன். என் கிராம மக்கள் கூட ஒரு தடவை அவங்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு சும்மா வெட்டி கதைய பேசி காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு இடத்த தரேன். உங்களுக்கு கதை பேசணும்னா எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து கதை பேசணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாருமே, ஐயா, எங்களுக்கு நேரம் இல்ல, உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ கதை பேசியே வாழ்க்கைய நடத்துவேன்னு சொன்னதுனால இந்த இடத்த நான் உனக்கு தரேன். நான் பேச்சு திறமையால வாழறேன்னு ஊர் மக்கள் சொல்றது நிஜம்தான். ஆனா உங்க ஊர் மக்கள் கதை கேட்காம இருந்தா நான் எப்படி வாழறது? டே தம்பி, என் ஊர் மக்கள் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சும்மா கதை பேசினா சாப்பாடு கிடைக்காது. அதனால கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். இதுல அனுபவத்துல கத்துக்க வேண்டியது என்ன இருக்கு? எந்த அனுபவமும் இல்லாமலேயே இத கத்துக்கலாமே. என்னவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள பணத்துக்கு பின்னாடி இருக்காங்க, சுயநலவாதிங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கஷ்டப்படாம வெட்டி பேச்சு பேசி வாழற திறமை உன்கிட்ட இருக்குது. அதனாலதான் அந்த இடத்த உனக்கு தரேன்னு. கிராம அதிகாரி பேசுனதுல கணபதிக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. ஐயா கிராம அதிகாரி, நான் செஞ்ச தப்ப என்ன உணர வச்சுட்டீங்க ஐயா. உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் தன்னோட ஊருக்கு போயிட்டான். அப்பா கிட்ட போய்,
அப்பா என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்ப்பா. இனிமே வெட்டியா கதை பேசாம கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அப்படின்னு சொன்னான். பையனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து ஏகாம்பரம் சந்தோஷப்பட்டாரு. அப்போ தன்னோட விவசாய பணியெல்லாம் கணபதி கிட்ட கொடுத்தாரு. அவனும் நல்லபடியா விவசாயம் பார்த்து நல்லபடியா வாழ்ந்தான்.